எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும், ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்தில் கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், ஜோதிட மூல நூல்களில் உள்ள பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு உயர்திரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஜோதிடம் சொல்வதற்கு எளிமுறைகளெல்லாம் வந்துவிட்டன. ஆனால் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி ஆதார சுருதிகளுடன், உதாரண ஜாதகங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய அனுபவத்தை சேகரித்து பாடல்களுடன் பொருத்தி விதிகளுடனும் சுருதிகளுடனும் சுரம் சேர்த்து தமிழ் கூறும் ஜோதிட உலகத்திற்கு குருவருளாலும் திருவருளாலும் நவகிரக அருளாலும் முன்னெடுத்து செல்வதில் நாங்கள் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறோம். அது குருவருள் என்று நாங்கள் கருதுகிறோம். இன்று பல்வேறு பரிகார முறைகள் எல்லாம் வந்துவிட்டன. எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் வந்துவிட்டன. மனைவியிடம் மனக்கசப்பு என்றால் பாகற்காய் பொரியல் சாப்பிடுங்கள். உங்களுக்கு கடன் வரவில்லையா, விளக்கெண்ணெய் தானம் செய்யுங்கள். இல்லற சுகத்திற்கு அல்லது இல்லற விஷயத்திற்கு இயலாமை காரணமாக இருந்தால் இரவு நேரத்திலே மல்லிகை பூக்களை வாங்கி கொடுங்கள் என்று பல்வேறு விதமான எளிய பரிகார முறைகளெல்லாம் வந்துவிட்டன. ஆனால் மூல நூல்களில் உள்ளவற்றை வாசிக்கிற பொழுது நாம் உண்மையின் அருகில் செல்வதற்கு இன்னமும் வாசிக்க வேண்டும், அனுபவத்தை சேகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்குகிறது. சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய குருநாதர்கள் வாக்கு. இப்போ ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துக்கு அவங்க கொடுத்தாங்க. 2 தான் பதில் சொன்னோம். ஐயா, இந்த குழந்தை இருக்கிற வாழ்நாள் வரைக்கும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், இந்த குழந்தை உங்களுக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் தந்தையர் ஜாதகத்தையும் வாங்கினோம், கூட பிறந்த சகோதரர் ஜாதகத்தையும் வாங்கினோம். சில காரணங்களையும் அவர்களிடத்தில் சொன்னோம். அவர்கள் கேட்ட கேள்வி ஆயுள் தான் கேட்டாங்க. ஆயுளை சொல்வது எங்கள் அகாடமியில் நாங்கள் பாடத்திட்டத்தில் வைக்கக்கூடாது என்பதில்லை. சாகர நாள் தெரிஞ்சிருச்சா வாழ்கிற நாள் நரகமாயிரும்னு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதியிருப்பாங்க. நாம் வாழ்நாளை வசந்தத்துடன் கழிக்க வேண்டும், துன்பத்துடன் கழிக்கக்கூடாது. அது உண்மையாக இருந்தாலும் கூட எங்கள் குருநாதர்கள் சொல்லுவாங்க, தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லக்கூடாது, வேண்டாம், மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. வயதானவர்கள், வாழ்க்கையினுடைய அந்திம நேரத்தில் இருக்கிறவர்கள், இப்போ உயில் எழுதணும், ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளணும்னா தவிர்க்கவே முடியலைன்னா நாம் அதை கோடிட்டு காட்டலாம். இல்லை என்றால் மரணத்தை சொல்வதில் எங்களுக்கு இதயத்திலிருந்து திருப்தியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, விருப்பமும் இல்லை. பரிகார முறைகள் நம்ம எல்லாத்துக்கும் சொன்னோம். இப்போ கண் பார்வை உள்ளவர்களுக்கு குறையுள்ள பிறையை என்னால் காட்ட இயலும். ஆனால் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு மதிய கதிரை எப்படி நான் காட்ட இயலும்? நடக்கவே முடியாத ஒன்றிற்கு பரிகாரம் சொல்வதற்கு என்னுடைய குருநாதர்களும் என்னுடைய அனுபவமும் அதற்கு சாவியை தரவில்லை. பரிகாரங்கள் இருக்கிறது. நாங்கள் எதை சொல்கிறோம்? கோயில்கள், தலவிருச்சங்கள், மகான்கள், ஜீவ சமாதிகள் வழிபாடு, இவற்றை குருநாதர்கள் வாயிலாக தெரிந்து கொண்டதையும் அனுபவத்தின் வாயிலாக சேகரித்தையும் உங்ககிட்ட சொல்கிறோம். தேவாரம் இருக்கிறது, திருவாசகம் இருக்கிறது, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கிறது. இன்று ஜோதிட பெருமானார்களெல்லாம் அள்ளி தெளிக்கிற பரிகார முறைகள் நமது சைவத்திலோ நமது வைணவத்திலோ ஆங்காங்கே எங்கேனும் தென்படுகிறதா என்பதை தேடி நாடி படித்து பாருங்கள். விளக்கேற்ற சொல்லியிருப்பாங்க, கோயிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க, இந்த கொடுமுடிநாதரை வணங்கினால் இந்த பாவம் விலகும்னு சொல்லியிருப்பாங்க, ஆற்றில் குளிக்க சொல்லியிருப்பாங்க. இதை தவிர வேறு ஏதேனும் பரிகாரங்களை பெரியவர்கள் நமக்காக சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்களா என்பதை
உங்களுடைய இதய தராசில் நிறுத்து பார்த்து சரியென்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறென்றால் விலகி விடுங்கள். இப்போ இந்த ஜாதகர் பிறந்த தேதி 16/5/2002 6:05 PM கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. சந்திரன் திருவாதிரையில் இருக்காங்க. ராகுதேச 0 வருடம் 3 மாதங்கள். திதி சுக்லபட்ச பஞ்சமி. திதி சூனிய ராசி மிதுனம் கன்னியா வராங்க. அதிபதி புதன். யோகம் சூல யோகம். வருந்திய சந்திரன், சிதறிய சந்திரன், வருந்திய ஜாதகன் அப்படிங்கிறது தலைப்பு. துலா லக்னம். லக்னத்துக்கு 2இல் கேது பகவான், 8ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு. 9ஆம் இடத்தில் திதி சூனிய ராசியில் சுக்கரன், குரு, சந்திரன். அம்சகட்டம் ரிஷப லக்னம். லக்னத்தில் புதன், கடகத்தில் சனி பகவான், சிம்மத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் சுக்கரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் கேது, மீனத்தில் குரு, சந்திரன். அப்போ இந்த ஜாதகர் நம்ம என்ன சொன்னோம், இருக்கிற வரைக்கும் வாழ்நாளில் நல்லபடியாக பார்த்துக்குங்க. இந்த குழந்தை உங்களுக்கு ஒரு வரம், கடவுள் கொடுத்த வரம். இந்த குழந்தையினுடைய எதிர்காலம், படிப்பு, வாழ்க்கை எதை பற்றியும் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படிங்கிறத சொன்னால் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு காரணம் வேண்டுமல்லவா, விதிகள் வேண்டுமல்லவா. ஏன் இந்த குழந்தை மனநலம் பாதிச்சது, எதனாலேங்கிறத விரிவான RMS அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்குது. இப்போ விதிகளை மட்டும் சொல்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது திசாநாதன் நீசமாகி அந்த திசை ஆரம்பித்தால் கவனித்து பார்த்து பலன் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு. அப்போ இந்த சந்திரன் திருவாதிரையில் இருக்கிறார், ராகு ரிஷபத்தில் இருக்கிறார். ராகு ரிஷபத்தில் நீசம் என்பதை மனம் கொள்ள வேண்டும். அப்போ அடுத்தது எங்கே போகணும், லக்னாதிபதிக்கு போகணும். லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், 9ல் திதி சூனிய ராசியில் இருக்கிறார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அப்போ லக்னாதிபதி 8ல் மறைகிறார். அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமார் 8ல் மறையலாம். பாவனாக இருந்தால் மறையலாம், ஆனால் சுபராக வந்து மறைவது குற்றமே. அப்போ 4ஆம் அதிபதியை பாருங்க, சனி பகவானும் 8ல் இருக்கிறார். சரி, பாக்கியாதிபதி பாருங்க, பாக்கியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை, அதுவும் குற்றம் அல்லவா. 10ஆம் அதிபதியை பாருங்க, 10ஆம் அதிபதி சந்திரன், அவரும் திதி சூனியத்தில் இருக்கிறார். அவரும் ராகு சாரம், ராகு நீசம். அப்போ சரி, 5ஆம் அதிபதியை பார்க்கலாம் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் சனி பகவானா வரார். சரி, குருவை பார்க்கலான்னா குருவும் திருவாதிர சாரம். அப்போ இந்த குழந்தைக்கு லக்னாதிபதி, சுகாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி இவங்க பலம் இல்லாமல் போகிறாங்க. 10ஆம் அதிபதியும் பலம் இல்லாமல் போகிறாங்க. சரி, ஆயுள் தீர்க்கம் எப்படி, சனி பகவான் 8ல் இருக்கிறாரு, லக்னாதிபதி 8ல் போய் இருக்கிறாரு. ஆயுள்காரகன் சனி பகவானும் அஷ்டமாதிபதியும் பலம் பெறுவதனால் இந்த குழந்தைக்கு ஆயுள் தீர்க்கம். ஆனால் மனசு தீர்க்கம் இல்லை, அதாவது தெளிவில்லை அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பாட்டு 639வது பாடல் ஜாதக அலங்காரம். இந்த ஜாதக அலங்காரம் எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பதிப்புன்னு கேட்டிங்கன்னா, அம்சம்பேடு அமரம்பேடு ராஜரத்ன முதலியார் அவர்கள் பதிப்பித்த ஜாதக அலங்கார பதிப்பு 1964ஆம் ஆண்டு வந்தது. முதல் பதிப்பு, அவங்க பதிப்பு எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 1955 வந்தது. 2ஆம் பதிப்பு 1964 வந்தது. தெய்வ சிகாமணி அவர்கள் இதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. 639வது பாடல், பெரும் செறி 6ஆம் அதிபனோடு பெரும்பாவர் கூடி லக்னத்துக்கு 8ல் அருமையுடன் உரில் சித்த பிரமை கொண்டே அங்கத்திலும் ரணமாகும் பின்னும் உரிமை உள்ளவர் அவரவர் தானங்கள் 8ல் உற்றிடில் நோயென்றே உரைக்க வேண்டும். இருமை செறி தந்தை தாய் பிரதா மைந்தர் இவர் மனைவியர் தவக்கும் என சொல்லலாமே அப்படின்னு பாட்டு. பெருமை சேரும் 6ஆம் அதிபனோடு. அப்ப இவருக்கு 6ஆம் அதிபதி யாரு, துலா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான். அப்ப அவர் குரு பகவான் எங்க இருக்கிறாரு, 9ல் இருக்கிறார். அந்த வீட்டுக்கு அதிபதி புதன் சுக்கிரன் அப்படி பரிவர்த்தனை ஆகுறாங்க. சரி, இது 6ஆம் அதிபதியோடு தான் இருக்கணும், லக்னத்துக்கு 8ல் தான் இருக்கணும். ஆனால் குரு பகவான் போய் 9ல் இருக்கிறாரே, இந்த பாடல் எப்படி பொருந்தி வருகிறது என்றால், அங்கேதான் என்னுடைய குருநாதர் வாக்கு பலிக்கிறது. குரு நின்ற சாரம் ராகு சாரம். ராகு 8ல் இருக்கிறார். அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனை மூலமாக எப்படி இருக்கிறாருங்க, குரு நின்ற வீட்டதிபதி புதன் 8ல் போறார், பரிவர்த்தனையாக இருக்கிறார். இப்போ குரு நின்ற சாரநாதன்
ராகு 8ல் மறைகிறார். அப்போ ஒரு பாடலை பொருத்தி பார்ப்பதில் கவனம் தேவை. அது பசுந்தாளில் இருந்தாலும் குருவின் தாழ்பணிந்து கேட்காவிட்டால் புரியாது என்பதுதானே உலக வழக்கம். எனக்கு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களும் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களும் குருவாக வாய்த்தது குகனருளே. பெருமை சரி 6ஆம் அதிபனோடு பெரும்பாவர் கூடி லக்னத்துக்கு 8ல் அருமையுடன் ஊரில் சித்த பிரமை அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்க. 6ஆம் அதிபன் 8ஆம் அதிபனுடன் சம்பந்தப்பட்டு 8ல் பாவக்கோள்கள் இருந்தால் சித்த பிரமை. அது அவங்களுக்கு மட்டுமல்ல, உரிமை உள்ளவர் அவரவருக்கு தானங்கள் 8ல். யாருக்கு? 4ஆம் இடத்துக்கு 8ல் இருந்தா தாய்க்கு சொல்லுங்க, 9ஆம் இடத்துல 8ல் இருந்தா தந்தைக்கு சொல்லுங்க, 3ஆம் இடத்துக்கு 8ல் இருந்தா சகோதர ஸ்தானத்துக்கு சொல்லுங்கன்னு பாட்டே வருது. உரிமை உள்ளவர் அவரவர் தானங்கள் 8ல் உற்றிடில் நோயென்றே உரைக்க வேண்டும். இருமை சரி தந்தை தாய் பிரதா மைந்தர் இவர் மனைவியர் தமக்கும் என சொல்லே. அப்ப உறவு பூக்களுக்கும் உரிமையுடன் சொல்லலாம். அப்ப இவங்க கேட்டாங்க, இந்த குழந்தையோட ஆயுள சொல்லுங்கன்னு. ஆயுள சொல்வது எங்களுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஜாதக அலங்கார பாடல் 770 நாம குறிப்பிட்டோம். அந்த வயதுக்கு மேல் இருந்தால் திரும்பி வாருங்கள் என்று சொன்னோம். பானு புதல்வன் கேது கரும்பாம்பு செவ்வாய் 1/8ல் தேனே இருக்க புகர் புந்தி தேவர் குருவும் கேந்திரமில்லானே உற்றால் 28ஆகும் 8ல் கதிர் 3ல் ஊனே மதியும் சனி பாவருடனே நோக்க 29ன்னு பாட்டு. அப்ப ஒருத்தருடைய ஆயுளை நிர்ணயிப்பதற்கும் ஜாதக அலங்கார பாடல் இருக்கிறது. எனவே பானு புதல்வன்னா சனி பகவான், கேது கரும்பாம்பு செவ்வாய் 1/8ல் தேனே இருக்க புதன் புகர் புந்தி தேவர் குருவும் கேந்திரமில் இருக்கணும். இந்த பாட்டை பொருத்தி பார்க்குறப்போ இந்த குழந்தைக்கு மனநலம் பாதிச்சிருக்கு, சித்தபரமை வந்திருக்கு, ஆயுள் தீர்க்கம், எப்பொழுது மரணம் வரும் என்பதையும் ஒரு கோடிட்டு காட்டியிருக்கோம். உறுதியாக சொல்லலை. தாய் தந்தையர் மனசை கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லலை. எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் அமைந்து கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும். ராகு தேசம் முடிஞ்சு மூளைக்கு அதிபதியான குரு பகவானும் ராகுசாரம் பெற்று திசை நடத்துறார். அடுத்தது குரு தேசம் முடிஞ்சு சனி தேசை, சனி தேசம் முடிஞ்சு புதன் தேசை, புதன் தேசம் முடிஞ்சு கேது. அப்ப வரக்கூடிய திசைகளும் இந்த குழந்தைக்கு ஆரோக்கிய குறைபாட்டை அள்ளி தருவதற்காக காத்திருக்கிறது. எனவே தான் சொன்னோம், சிதறிய சந்திரன் வருந்திய ஜாதகன் என்று சொல்லி ஜோதிட பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும், என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய இரு குருமார்களின் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.